வெல்கம் யூஎஸ் ஃபார் ஆர் யூடியூப் சேனல்ஸ் ஒன்ஸ் அகேன். இன்னைக்கு நம்மளோட ஹரிப்ரியா இருக்காங்க, அவங்களோட மைல்ஸ்டோன் அவார்ட் இன்டர்வியூக்காக. ஸோ ஹாப்பி மாம் ஹப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சப்போர்ட் குரூப் ஃபார் தமிழ் ஸ்பீக்கிங் மதர்ஸ் வேர் 250+ like-minded mothers are there in a community who works on themselves. அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட ஒரு பாசிட்டிவ் திங்கிங் டுவர்ட்ஸா ஒர்க் பண்ணும்போது அவங்களோட பசங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கொடுக்கறதுக்காக எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்யூனிட்டி இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் சப்போர்ட்டிங் தமிழ் ஸ்பீக்கிங் மதர்ஸ். ஸோ அதில் தெர் ஆர் அ ஃபியூ மைல்ஸ்டோன்ஸ். ஒரு மதர் உள்ள வரும்போது அவங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷி பிகம்ஸ் அ ஹாப்பி மாம். அண்ட் தென் அவங்க ரிலேஷன்ஷிப் அண்ட் பேரண்டிங் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா ஷி பிகம்ஸ் அ லவ்விங் மாம். அண்ட் அவங்களோட கெரியர் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷி பிகம்ஸ் அ குவீன் மாம். ஸோ ஹாப்பி மாம் டு லவ்விங் மாம் டு குவீன் மாம். இதுதான் வந்து ஒரு மதரோட ஜேர்னி இன் ஹாப்பி மாம் ஹப். அந்த வகையில் ஹரிப்ரியா இன்னைக்கு அவங்களோட ஹாப்பி மாம் மைல்ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ லெட்ஸ் கங்க்ராச்சுலேட் ஹர் அண்ட் லிசன் டு ஹர் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. தேங்க்யூ ஸோ மச் ஹரிப்ரியா. தேங்க்யூ ஃபார் showing up, for coming up for this award, nominating yourself for this award, and congratulations. Thank you, ma'am. So உங்களை பத்தி ஒரு குட்டி brief சொல்லுங்க. Actually, ma'am, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் பிரெக்னன்சி நான் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டேன். கத்திட்டே இருந்தேன் அந்த குழந்தைகிட்ட. இது ஆக்சுவலா இது என்னோட தேர்ட் பேபி. ஃபர்ஸ்ட் அபார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பேபிக்குமே ஐ டுக் லாட் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மெடிசன்ஸ். எனக்கு வந்து பிளட் திக்கா இருக்கிறதால வந்து பிளட் போகாம அபார்ட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தேர்ட் பேபிக்குமே வந்து எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் தான் என்னோட டாக்டர் கொடுப்பாங்க. போகும்போதே அந்த முதல்லயே வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது எஸ் ஆகணும்னா எஸ் தான் செக் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் கேட்டுட்டேன், எதுக்கே எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, எனக்கு கஷ்டமா இருக்கு, உங்க விஷயத்துல நான் அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த 9 monthsமே வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான். அண்ட் நிறைய விரதம், நிறைய கோவில் குளம் எல்லாத்தையும் அலைஞ்சு அந்த தேர்ட் பேபில ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தான் இருந்துச்சு என்னோட பிரெக்னன்சி பீரியட். அந்த குழந்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு பிறந்து நல்லபடியா பிறந்த பிறகு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐ மீன் நான் வந்து எப்படின்னா சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களை அவ்வளவு அன்பா பார்த்துப்பேன். நிறைய குழந்தைங்களை போட்டு நிறைய விளையாடுவேன். எல்லா குழந்தைங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் குழந்தைய என்னால அன்பா பாத்துக்க முடியல. எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம், என்ன கத்திக்கிட்டே இருப்பேன், ரொம்ப அடிப்பேன். எனக்கு தெரியும் அது ரொம்ப சின்ன மிஸ்டேக் தான், ஆனாலும் அடிப்பேன், கத்துவேன், அப்படிதான் இருந்தேன். சோ எனக்கு என் குழந்தைக்கு அந்த அன்பை வந்து எனக்கு தரணும்னு தெரியுது, ஆனா எப்படி தரணும்னு தெரியல. எனக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டங்களை நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். அது என்னன்றதுன்றே தெரியல எனக்கு. இங்க ஹாப்பி மாம் ஹப்புக்கு வந்த பிறகுதான் அது நீங்க சொல்றீங்க இல்லைங்க, அது மாதிரி இருந்திருக்குமோன்ட்டு. நான் பக்கத்துல வந்து யோகா கிளாஸ் அது இதுன்ட்டு அவங்க கொஞ்சம் பெரியான பிறகு போக ஆரம்பிச்சு நிறைய இது பண்ணேன். அண்ட் 2020 அப்பா வந்து இறந்துட்டாரு, நவம்பர் மந்த். அதுக்கப்புறமா அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு வந்து லைஃப்ல ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன். ஸோ ஆஸ் எ ஹோம் மேக்கர், சாதாரண ஹோம் மேக்கர் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஸோ இந்த கிளாஸ்க்கு போகலாம், டெய்லரிங் கிளாஸ் போகலாம், அந்த கிளாஸ் போகலாம். டிப்ளமோ இன் மாண்டன்சரி முடிச்சேன், அங்கே போய் டீச்சர் ஜாப் பண்ணேன். அதுலயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னும் ஃபேமிலி ஃபுல்லாவே ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லாவே இல்லாம எந்த கிளாஸ்க்கு போனாலும் அஸ் அ ஹோம் மேக்கர் வந்து இங்க இன்னர்ல நமக்கு வந்து நிறைய டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஐ அம் சர்ச்சிங் ஃபார் சம் அதர் திங்ஸ் அப்படின்ற எனக்கு என்ன வழின்றதை கேட்கும் போதுதான் ஒரு நாள் வந்து ஹாப்பி மாம் உங்களுடைய ஜோஸ் டாக் கேட்டேன். சோ இது அதுக்கப்புறமா வெபினார் அட்டென்ட் பண்ணணும்னு நினைச்சேன். டிசம்பர் 16th வந்து வெபினார் அட்டென்ட் பண்ணினேன். அண்ட் அந்த சேம் டே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டேன், எனக்கு இதுல ஆப்ல சேர்த்து விட்டுருங்க அப்படின்ட்டு. அண்ட் அன்னில இருந்து என்னுடைய லைஃபோடைய நான் என் லைஃப்பை பத்தி பாக்குற வியூ பாயிண்டே வந்து நிறைய மாற்றம் அமைஞ்சிருக்கேன் மேம். இது என்னன்னா, நான் வந்து ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் a small piece of my life. நான் வந்து நிறைய ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் டு டில் திஸ் டே நான் வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல இருந்த ஹரிப்ரியாவனா எப்படின்னா வந்து
அப்படியே உடைஞ்சு விழுந்துட்டு இருப்பா. அதை பத்தி நினைச்சு 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 இன்னும் என்னையவே நான் பிசிக்கலாவும் மென்டலாவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இருந்திருப்பேன். ஆனா வந்து இப்ப எப்படின்னா நான் எந்திரிக்கும் போதே வந்து எப்படி எந்திரிப்பேன், இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு இவ்வளவு பாஸ்ட்ல ம். இப்படிலாம் இப்ப எந்திரிக்கும் போதே வந்து ஒண்ணு நான் வந்து பிளெஸ்டா ஃபீல் பண்ணி எந்திரிக்கிறேன், இல்லைன்னா கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணி எந்திரிக்கிறேன் மேம். அமேசிங், அமேசிங். சோ இப்போ நீங்க ஒரு 3 டான்ஜிபிளான விஷயங்கள் என் வாழ்க்கையில இந்த 6 மாசத்துல மாறிடுச்சு அப்படின்னா என்ன ஒரு 3 விஷயம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் திங் மேம், நான் எதுக்காக இங்க சேர்ந்தேன்னா அதை சொல்லிடுறேன் மேம். பேரண்டிங் வைஸ் நான் ரொம்ப இஷ்யூஸா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ம். எனக்கு வந்து என் பையனை கத்துறேன் என்னால. நான் டெரஸ்ல என்ன போய் விளையாடினேன்னா வந்து மத்த குழந்தைங்க அவங்களே வந்து என் கையை பிடிச்சிட்டு என் கூட நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, ம். பேசுவாங்க. ம். ஆனா என் குழந்தைக்கு அந்த அன்பை என்னால தர முடியலன்ற வருத்தம் ரொம்ப இருந்தது. அது அவனுக்கு ஏங்குறான்றதும் எனக்கு தெரிஞ்சது. இது எதனால வந்து என் குழந்தைக்கு அன்பு தர முடியலன்றது கோல்டு இதுல ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சு மேம். பாஸ்ட் இதெல்லாம் எழுதுங்கன்ட்டு. ஸோ என்னோட பாஸ்ட்ல வந்து என் ஸ்கூல் டேஸ்ல ஐ எம் நாட் தட் புவர் ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். ம். அதுக்கப்புறமா வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்டா ஆயிட்டேன். பட் ஸ்டில் என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி என்னை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அஸ் ஏ புவர் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாம என் அக்காவும் அதே ஸ்கூல்ல, அவளே ஒழுங்கா படிக்கல, அப்ப நீயும் ஒழுங்கா படிக்க மாட்ட. ஓ, நம்ம ஓகே. என்னதான் அப்படி படிச்சு கிடிச்சு எழுதினாலும் எப்பயுமே என்னைய வந்து அந்த மாதிரிதான் வந்து பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க. எனக்கு அப்போ வந்து ஒரு ஏக்கம் இருக்கும். எனக்கு இந்த ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் ரொம்ப ம். பிடிக்கும். ம். பட் ம். என்னைய வந்து ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் ஆ. வந்து டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ள. ஸோ என் பிள்ளைய வந்து நான் என்னன்னா வந்து நான் அவனுக்கு மேல என்ன அறியாமையே நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நீ ஃபர்ஸ்ட் டேல இருந்தே உனக்கு வந்து நல்ல பேரை உருவாக்கிக்கிட்டாதான், கிரியேட் பண்ணிக்கிட்டாதான் யூ வில் புரியுது. பி ரெகக்னைஸ்ட் பை பீப்புள் வாவ். அப்படின்ற மாதிரி. So, பயங்கர அந்த லிமிட்டிங் பிலீஃபால தான் நான் வந்து என் குழந்தைய இப்படி டார்ச்சர் பண்றேன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அமேசிங். ஸ்லோலி அதை நான் when I was aware of that belief, limiting belief, ஏன்னா எனக்கு அப்படியே நான் என் லைஃப் பேட்டர்னை வந்து அடுத்து 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 ஸோ இன்ஃபீரியரா ஃபீல் பண்றதுக்கு எல்லாத்தையும் நானே உருவாக்கிட்டேன். ஸோ ஸ்கூல் டேஸ்ல என்னோட டீச்சர்ஸ் கொடுத்த எனக்கு கொடுத்த லிமிட்டிங் பிலீஃபை என் பையன் அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக நானே என்ன நினைச்சிட்டேன், அவனை நல்லா அடிச்சு உதைச்சு திட்டி மிதிச்சு படிக்க வச்சிடணும். படிக்க ம். வச்சுட்டா அவன் வந்து நல்ல பையனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனா வந்துருவான். ஸோ ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவனுக்கு வந்து ஸ்கூல்ல எல்லா மரியாதையும் கிடைக்கும் ரைட், அப்படின்ற ரைட். மாதிரி ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ல நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ when I was aware of that, I was able to come out of that. ஜஸ்ட் சூப்பர். aware தான். வாவ், ஃபுல்லா வாவ். வெளியே வந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். யூஸ்வலா ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்குன்னு இல்லை, சாதா எக்ஸாம்ஸ்க்கு இவங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்னு சொல்ல மாட்டாங்க, 6 டேர்ம்ஸ் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஸோ அந்த சாதா எக்ஸாம்க்கு 40 மார்க்ஸ் தான் நான் அப்படி படிக்க வைப்பேன் அவனை. அன்னைக்கு ஃபுல்லா என்னமோ வந்து ஒரு மாதிரி வீட்டுல எந்த வேலையும் செய்யாம அவனை படிக்க வைக்கிறது அந்த ஈவினிங் ஃபுல்லா அப்படிதான் இருந்தது. இந்த ப்ரெசென்ட் தேர்டோடைய ஆனுவல் எக்ஸாம்ல அவனை வந்து நான் ஃப்ரீயா விட்டேன். அது கிரேட். ஏபிள் டு அவனுங்களே வந்து படின்னு சொன்னாங்க. இல்லம்மா போதும், இப்போ இது இது ரொம்ப நேரம் படிச்சிட்டீங்க ஏற்கனவே, அந்த அளவுக்கு என்னால மாற முடிஞ்சது. ஆமா. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ. சூப்பர். பட் நான் சேரும்போது உங்ககிட்ட எப்படி சேர்ந்தேன்னா, நான் மெயினா சேர்ந்ததே வந்து எனக்கு நல்ல பேரண்டிங்கா ஆகணும்ன்ற மாதிரிதான் நான் சேர்ந்தேன். அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹடல் கால்ல வந்து உங்ககிட்ட சொல்லும் போது, ஹரிப்பிரியமா நீங்க அந்த கண்ணுன்னு தான் சொல்லுவீங்க, கண்ணு இது வந்து இப்படி இல்ல, அந்த ரூட் காஸ் வந்து நீ கண்டுபிடிச்சாதான் நீ வந்து உன் பையன் மேல வந்து இது பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிசிக்கல் இதை போய் செக் பண்ண சொன்னேன். ஸோ விட்டமின் டி போயிட்டு செக் பண்ணேன். அண்ட் அந்த அந்த டைம்ல எனக்கு வந்து பாடி பெயின் நிறைய இருந்துச்சு. எந்த இடத்துல வலின்னு என்னால சொல்ல முடியல. அந்த வலிய வந்து எதனால வருதுன்னு கூட எனக்கு தெரியாம இருந்தது. ரைட். ஜெனரலா வலி வந்துச்சுன்னா அப்ளை சம் பாம் அண்ட் அப்படியே விட்டுருவேன். மறுநாள் காத்தால இருக்காது. ஸோ அப்படியே விட்டுருவேன். நீங்க விட்டமின் டி டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் போய் எடுத்தேன். 8 தான் வந்தது. ஸோ ம். இன்னும் வெயிட் ஜாஸ்தியா இருக்கவே நான் டாக்டர் கிட்ட போயிட்டு ஜென்ரலா அலோபதி கிட்ட போக மாட்டேன். ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தேன் விட்டமின் டிக்காக. பட் இட் வாஸ் நாட், ஏன்னா எனக்கு ரொம்ப கம்மியா இருந்ததால அது எனக்கு வந்து யூஸ்வலா ஹோமியோ சட்டுன்னு கியூர் ஆகி வெளியே வந்துடுவேன். பட் அந்த இது ரொம்ப கம்மியா இருந்ததால ம். அலோபதி போனேன். என்னுடைய அந்த பாடி அங்கங்க நர்வ்ஸ் தான் இழுக்கிற மாதிரி இருக்கும். சோ அதை நான் போய் சொல்லும் போது, நீ இல்லம்மா டயபெட்டிஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. சோ நீ வந்து எல்லா சுகர் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே எடுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு சுகர்னா ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ சுகரா அப்படின்னு இது பண்ணிட்டு ஐ வாஸ் எப்படின்னா வந்து ஹூ ஹோப் நோ ப்ரேயர் அன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தேன். பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு
டாக்டர் கிட்ட கன்ஃபார்மா உனக்கு டயபெட்டிஸ் தாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. முன்னாடி நான் போகும்போது எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மல். விட்டமின் Wow. B12 மட்டும் கம்மியா இருந்துச்சு, விட்டமின் டி கம்மியா இருந்துச்சு. ஸோ அவங்க எனக்கு விட்டமின் டிக்கு வந்து 2 மந்த்ஸ்க்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, B12க்கும் 2 மந்த்ஸ் தந்தாங்க. விட்டமின் டி மட்டும் நான் வீக்லி ஒன்ஸ் டேப்லெட்ஸ் வந்து ரெகுலரா எடுத்துட்டேன், Very good. 2 மந்த்ஸ் 8 வீக்ஸ். பட் விட்டமின் B12 எனக்கு ரொம்ப பாடி வைஸ் எனக்கு அது ஒத்துக்காத மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதை நான் வந்து ஒரு 10 to 15 டேஸ்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் இப்போ 21 டேஸ் ஹாப்பினஸ் சேலஞ்ச் அப்போ திருப்பியும் போயிட்டு விட்டமின் டி டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தீங்களே, அப்பயும் நான் எடுத்தேன். என்னோட விட்டமின் டி லெவல் 48 ஆயிருந்தது. B12 அண்ட் கால்சியம் லெவல்லாம் வந்து நார்மலா இருந்தது. Superb. இது மட்டும் இல்லாம நான் இந்த டேப்லெட்ஸ் எடுத்ததோட சரி, ஃபுட் வைஸ் நான் ரொம்ப ப்ராப்பரா இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும், நான் நம்மளால எது ஈஸியா செஞ்சு சாப்பிட முடியுமோ அதுதான் மேம் செஞ்சு சாப்பிட்டேன். அண்ட் வாக்கிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் கூட என்னைக்கு என்னால முடியுது அன்னைக்கு போயிட்டு மினிமம் 5 to 10 மினிட்ஸ் தான். என்னையே நான் ஓவரா ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கல. அப்படி இருந்துட்டு எனக்கு வந்து 5 மந்த்ஸ்ல வந்து 48 விட்டமின் டி லெவல் வந்து 8ல இருந்து 48க்கு வந்துருச்சு மேம். அமேசிங் அமேசிங். இது வந்து செகண்ட். அண்ட் என்னுடைய பர்சனல் இது வச்சுட்டீங்கன்னா, ஸ்கூல் டேஸ்ல அப்படி இன்ஃபீரியரா இது பண்ணாங்க மேம். அண்ட் காலேஜ் டேஸ்ல அப்பாவுக்கு வந்து மேஜர், ஐ மீன் 12th லீவ்ல இருக்கும்போது அப்பாவுக்கு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி அவர் பழசெல்லாம் மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 16 இயர்ஸ் அவர் இருந்தாரு, அப்படியே தான் இருந்தார். ஹி வாஸ் லைக் அ பேபி, அப்படிதான் இருந்தாரு. அவர் வேலை செஞ்சப்ப பட் ஹி டசன்ட் நோ நாங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்தாரு. ஸோ அப்போதான் என்னுடைய ஜேர்னி ஆஃப், நான் அப்பதான் புதுசா வேர்ல்ட பாக்குறேன். அதுக்குள்ள அப்பாவுக்கு பின்னாடியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்பா கத்தி பேசக்கூடாது, சிரிக்க கூடாது பொண்ணுங்கன்னு, 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாது. சோ இந்த அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணா வாழ்ந்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு இதுல இருந்தேன். சோ அப்பாவுக்கு அப்படி ஆன பிறகுதான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. ரிலேட்டிவ்ஸ்னா எப்படி, வேர்ல்டு எப்படி, வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி, எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. சோ அப்ப நான் வந்து ரொம்ப எப்படின்னா அந்த மென்டல் ஸ்டேட்டஸ் வந்து எப்பவுமே லோவா தான் இருந்தேன். என்னுடைய மென்டல் இமோஷன்ஸ் எப்பவுமே லோ எனர்ஜி உடைய தான் இருப்பேன். அதுக்கப்புறமா காலேஜ் டேஸ்லயும் அதே மாதிரி அந்த வருத்தத்திலயே போயிட்டேன். மேரேஜ் லைஃப் அதை விட மோசமா இருந்துச்சு. அது ஈஸியா இருக்கும் ஹாப்பியா இருக்கும்னு நினைச்சேன், அது அதை விட மோசமா இருந்துச்சு. சோ என்னையவே நானே கிரிட்டிசைஸ் பண்ணிப்பேன், நான் எதுக்குமே லாக்கி இல்ல, எதுக்குமே லாக்கி இல்ல அப்படின்ற கிரிட்டிசைசேஷன். ஆனா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. சோ இதுதான் என்னோட இன்லாஸும் என்ன வந்து இது பண்ணிருந்தாங்க. பட் ஹாப்பி மாம் அப்பல நான் லேர்ன் பண்ண லெசன் என்னன்னா, ஒருத்தங்க வந்து உனக்கு சொல்றாங்கன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்றாங்க, யூ லுக் இன்டு யுவர் செல்ஃப். நீ அந்த மாதிரி தாட் ஃபார்ம் உனக்கு நீயே போட்டுக்கிறியா அப்படின்றத பாக்க சொன்னாங்க. ஐ ஆம் டூயிங் தட். இன்னர் கிரிட்டிக்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வேலை இல்லைன்னு நான் வந்து என்னைய ரொம்ப கரியர் லைஃப்ல வந்து நான் செட்டில் ஆகலன்றதை என்னைய நானே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். தட் வாஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மை இன்லாஸ் டு மீ. அது வந்து நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் மேம். அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச பிறகு இப்ப ஈவன் தோ தே டெல் மீ, தே கிரிட்டிசைஸ் மீ ஃபார் தட், எனக்கு அது வந்து ஒரு பெரிய வருத்தமா தெரியல. அண்ட் ஒன் டே எனக்கு அது வந்து அதுல நான் அச்சீவ் பண்ணிடுவேன். ஏன்னா 5 to 6 monthsல என்னால இந்த அளவுக்கு வெளியே வர முடியுதுன்னா, ஸோ ஐ எம் கோயிங் டு கண்டினியூ தி ஜேர்னி வித் HMM. ஸோ இது வந்து எனக்கு நிஜமாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா தான் இருக்க முடியும். நான் ஒரு நாள் how I visualize myself now is one day I'm wearing a very gorgeous saree and getting an award from for a better I mean for a best woman entrepreneur அப்படின்ற மாதிரி நான் என்னையே விஷுவலைஸ் பண்ணிக்கிறேன் மேம். ஸோ அதுக்குமே நிறைய வேஸ், ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி ஹெல்ப். எனக்கு எப்படின்னா அம்மா தம்பி அக்கா எல்லாருமே நான் அபண்டன் பண்ணிட்டாங்க ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூவால. 3 to 4 years அவங்க பேசுறது, பட் இப்ப பேசினாலும் ரொம்ப பிரச்சனை கொடுக்குற மாதிரி தான் பேசுவாங்க. ஈவன் எஸ்டர்டே ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபைட். பட் முதல்ல இருந்த ஹரிப்பிரியா வந்து அந்த மாதிரி ஃபைட் நடந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிரிச்சு வர மாட்டோம். அவளோட பேச வேற மாதிரி இருக்கும். என்ன நானே ஒரு விஷயம் நடந்தாலும் டக்குன்னு ஒரு அந்த டைம் ஸ்பேன் வந்து கம்மி ஆயிடுச்சு. அதுக்காக கில்ட் மோட்லயோ விக்டிம் மோட்லயோ இருக்கிற டைம் ஸ்பேன் அண்ட் கிரீவ், அதுக்காக வந்து நானே என்னையே வருத்திக்கிற அந்த விஷயம் வந்து
ரொம்ப கம்மியா இருக்கேன் மேம். தட் இஸ் அ பிக் பிரேக் த்ரூ விச் ஐ ஆம் டிரான்ஸ்ஃபார்மிங் மை செல்ஃப் ஃப்ரம் பிகாஸ் ஆஃப் ஹெச்எம்எம் மேம். அது பியூட்டிஃபுல் ரொம்ப பியூட்டிஃபுல். பெரிய விஷயம். ஏன்னா அது என்னோட செல்ஃப்ல நான் வந்து ரொம்பவும் பண்ணிக்கிறது இல்லை மேம். இன்னும் வந்து எந்த சில்வர் மெம்பர்ஷிப் கோர்ஸும் முழுசா முடிக்கல. கோல்டு ஆக்டிவிட்டில என்னைக்காச்சும் ஒரு எனக்கு எப்ப முடியுமோ அப்பதான். நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். என்னால என்னடா இது முடிக்க முடியலையே, இப்படி ஆகுதே, இதுக்கும் கட்டிட்டு இதுக்கும் சும்மா உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. பட் தட் டே நீங்க சொல்வீங்க, அதுக்காக நீங்க வருத்தமே படக்கூடாது. த மெயின் திங் இஸ், நான் என்னையே சொல்லிக்கிறது, அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் மீ. நான் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அண்ட் இன்னொன்னு வந்து நான் ஜட்ஜ்மெண்டல். எனக்கு நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கக்கூடாது. ஸோ சூப்பர் தட் இஸ் அந்த ரெண்டு விஷயத்த வந்து இன்னர் கிரிட்டிக்ஸை ஸ்டாப் பண்ணிடணும். என்னோட சூப்பர். செல்ஃப் டாக்கே மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா வந்து, இல்லடா தங்கம், முடிஞ்சிடும் உன்னால முடியும் அப்படின்ற வாவ் மாதிரிதான் வாவ். செல்ஃப் டாக் வந்து. ஏன்னா எதுவுமே முடியாது உன்னால, நீ அவ்வளவுதான் தண்டம், நீ பிறந்து இந்த பூமியில வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பூமிக்கு நீ வாரன்னு நினைச்சிட்டு இருந்த என்னைய வந்து நீ வந்து ஒரு நாள் சாதிக்கதான் போற அப்படின்ற மாதிரி மாத்தி வச்சிருக்கு. என்னோட செல்ஃப் டாக் இப்ப இப்படித்தான் இருக்குங்க. சூப்பர். தாட் ஃபார்ம்ஸ் வந்து உடனே மாத்திக்க முடியுது. ஒரு டவுன் பாயிண்ட் வந்துச்சுன்னா டவுன் பாயிண்ட் இல்லாம இல்ல மேம். டவுன் பாயிண்ட் வந்துச்சுன்னா அந்த டைம்ல அப்படியே டவுன் ஆகி விழாம அந்த டவுன் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம் மேம். ஒரு சில டைம் அந்த விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி. இப்ப அந்த பாஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் கோல்டு ஆக்டிவிட்டில எழுதும் போது அந்த டைம்ல நான் அந்த ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம சொல்லணும் மேம், அந்த துக்கத்துக்கும் ஒரு டைம் கொடுக்கணும் வெளியே வர. அதை நான் கொடுத்தது இல்ல. ஆனா அதை எழுதி முடிச்சுட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் என்னால எதுவுமே பண்ண முடியல. புரியுது. அப்ப ஏன் நம்ம இப்படி ஸ்டாப் ஆயிட்டோம்? ஏன்னா நம்ம நல்லா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்தேன். நம்மளே நம்மள வந்து கெடுத்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் 2 to 3 இயர்ஸ் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் 3 வீக்ஸ்க்கு அப்புறமா மை டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல் வாஸ் வெரி மச். இந்த ஹாப்பி மாம் அவார்டு அப்ளை பண்ணும்போது ஐ வாஸ் திங்கிங், ஓகே இதுக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து தகுதியாகும், நம்ம எதுவுமே சாதிக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. பட் நான் ஒரு 3 இன்டர்வியூஸ் 5 to 6 இன்டர்வியூஸ் பார்த்தேன். ஹாப்பி மாம் அவார்டா கொடுக்குறவங்க இன்டர்வியூஸ. அவங்க எல்லாருமே 1 இயர் 2 இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஃபுல் இதுவும் கேட்கும் போது அவங்க பேசின எல்லா விஷயமே எனக்கு மாறிடுச்சு இல்லையா? நான் ஏன் அப்ளை பண்ணாங்க? அப்புறமா வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது தான் தெரிஞ்சது 10 to 20 பக்கெட் லிஸ்ட் வந்து ஃபில் ஆயிருக்கும். நான் டிக் பண்ணி பார்த்தா ஒரு 30 பக்கெட் லிஸ்டே வந்து எனக்கு மோஸ்ட்லி மெட்டீரியலிஸ்டிக்கோட வந்து என்னோட என்னன்னா மேம், என்னோட இன்னர் சேஞ்ச் தான் வந்து நிறைய பக்கெட் லிஸ்ட்ல வந்து ஃபில் பண்ணியிருந்தேன். எனக்கு நானே அனுப்பிக்கணும், நான் வந்து ஸ்மைலியா இருக்கணும், சிரிக்கவே யோசிச்சுட்டு இருந்தவன் இப்ப நல்லா சிரிக்கிறேன். வெரி குட். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆச்சு. அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள். என் பையன் கூட வந்து அன்பா நடந்துக்கணும். இப்பயும் என் பையன் கூட இன்னைக்கு காத்தால கூட ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸால தான் வந்து அவனை பிடிச்சி கத்தினன்றது எனக்கு நல்லாவே கத்தும் போதே தெரியுது. பட் ஸ்டாப் myself from shouting at him. So first அந்த செயின் ஆஃப் பெயினை என் சன் கிட்ட தான் நான் வந்து காமிக்கிறேன் இன்னமுமே. பட் கொஞ்ச நேரத்துல என் பையன் எப்படி மாறிட்டாங்க, அவன் வந்து என்ன ஹக் பண்ணி அவனும் கத்தினாப்ப கொஞ்ச நேரத்துல நான் போய் உட்கார்ந்து இருக்கும் போது என்னை வந்து ஹக் பண்ணான். நான் உடனே அவன் கிட்ட சாரிமா, அம்மாக்கு தெரியுது, அம்மா கத்தக்கூடாதுன்னு கொஞ்சம் டைம் கொடுக்குள்ள மாறிக்கிறேன். இப்ப எப்படின்னா நானும் என் சன்னும் வந்து அடிக்கடி ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்துலயே வர்றதுக்கு பயந்துட்டு இருந்தேன் என் பையன். என் பக்கத்துலயே வர்றதுக்கு பயப்படுவான். எங்க ஹஸ்பண்ட் கூட தான் எப்பயுமே இருப்பான். அவன் இப்போ வந்து அடிக்கடி வந்து என்னை வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்றான். அண்ட் இன்னொரு கிரேட் திங் விச் ஐ நீட் டு ஷேர் திஸ் இன் ஹெச்எம்எம்னா, அவங்க அப்பா அவங்கள வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல எப்பயாச்சும் அவங்கள பிடிச்சி அடிச்சிருவாங்க, திட்டிடுவாங்க. அவன் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா, அப்பா ஸ்ட்ரெஸ்ஸால தான்ப்பா அப்படி பண்றாங்க, நீ அவரை கத்தும் போது அடிக்கும் போது நல்லா ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்றேன். அவங்க வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, அப்பாவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுமா. என்னுடைய அந்த அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஹெச்எம்எம்ல இருந்து தான். முன்னாடி வந்து வேற ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான் இருந்துச்சு. எப்படின்னா எல்லாத்துக்கும் கில்ட் மோடு, விக்டிம் மோடு, இல்லைன்னா எல்லாத்துக்கும் உட்காந்து அழுவுற ஹரிப்பிரியாவா தான் இருந்தேன். இப்ப அப்படியே மாறி இருக்கேன். சோ இதுக்கா இப்படி சண்டை நடக்காம இல்ல, அந்த சண்டை வந்து நடந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இட் கோஸ் டு மந்த்ஸ் நம்ம மைண்ட்லயே இருக்கும். ஆனா இப்ப அந்த இதெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு 10 minutes 15 minutesல வந்து மந்த்ஸ் கணக்குல இருக்கிறது மாறி இருக்குங்க. சூப்பர் சூப்பர். ஹரிப்பிரியா, நீங்க உங்க பையன் பத்தி சொல்லும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை. இப்போ முன்னாடிலாம் நீங்க படின்னு சொல்லி
அவரை டிரைவ் பண்ணி எல்லாம் பண்ணுவீங்கல்ல, அதுக்கும் இப்போ நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்க. ஓகே, ரொம்ப படிக்கலன்னா பரவாயில்ல போறோம்னு சொல்லும்போது, அவரோட அகாடமிக்ஸ்லயும் இல்ல அவரோட பிஹேவியர்லயும் என்ன சேஞ்சஸ் நீங்க பாக்குறீங்க? மேம் அவங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு பிடிக்கலம்மா கிளாஸ் போகுறதுக்கு. ஸோ நான் வந்து லீவ் எடுத்துக்கிறேம்மா. ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலோ, டியூஷன்ஸ் இருந்தாலோ, இல்ல அவங்க ஸ்கேட்டிங் போறாங்க. அதுக்கா இருந்தாலும் ஐ ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஃபீலிங்ஸ் மேம். சூப்பர், சூப்பர். ஓகே, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு ஒரு நாள் படிக்கலன்னா ஒண்ணும் ஆயிடாது. அப்படின்ற மைண்ட் தாட் எனக்கு வந்துருச்சு. ஸோ ரைட். அவங்க அகாடமிக்ஸ் வைஸ் அவங்க இப்ப வந்து 5 மார்க்ஸ் எடுக்க போறதால அவங்க வந்து இஸ் நாட் அவங்க வந்து கம்மியா எடுத்துட்டாங்களோ, ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படின்னா கம்மியா எடுத்துட்டாங்கன்னா, பாரு கம்மி ஆயிட்டேன். நான் உனக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டேன். ம், ஓரளவுக்கு ம். பாஸ் மார்க்லாம் வாங்கிட்டாங்கன்னா, பாரு இதெல்லாம் நான் நான் வந்து உனக்காக ஒர்க் ஆ, அவுட் பண்ணேன் எடுத்தேன். கரெக்ட். அப்படி நான் உன்னை உட்கார வச்சு நான் படிச்சு படிச்சு உனக்கு சொன்னதால எடுத்த மார்க் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இப்ப வந்து அவனே வந்து வருத்தப்பட்டாலும் இந்த இவ்வளவு மார்க் கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த ஆனுவல் எக்ஸாம் லீவ்ல அவங்கள நான் படிக்க வச்சு அமிச்சதே 20 to 30 மார்க்ஸ் தான். 40 மார்க்ஸ்க்கு படிக்க வச்சு அனுப்புவேன். சோ அதுல எல்லாத்துக்குமே வந்து 20 மார்க்ஸ் மேலதான் வாங்கியிருந்தாங்க. ஸோ இஸ் பிகம் பெட்டர் நீங்க விட்டதுக்கு அப்புறம். எஸ். ஃப்ரீயா படிக்கிறாங்க. காலையில ஏஞ்சி படிக்க வச்சாலும் படிச்சாங்க இந்த ஆனுவல் எக்ஸாம் லீவ்ல. அண்ட் அப்படியே அவங்க வந்து படிக்க முடியல, கம்மி மார்க் வாங்கிட்டாலும் அது எனக்கு இப்போ ஒரு பெரிய விஷயமா தெரியல. தட் இஸ் நாட் அந்த அகாடமிக் மார்க்ஸ் இஸ் நாட் கோயிங் டு டிசைட் இஸ் லைஃப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் மைண்ட் செட் வந்து எனக்கு வந்துருச்சு மேம். ஸோ அமேசிங். அவங்க 20 மார்க்ஸ் வாங்கினாங்களா, 5 மார்க்ஸ் வாங்குறாங்களா, 40 மார்க்ஸ் வாங்குறாங்களான்றது எனக்கு இப்போ ஒரு பெரிய விஷயமா தெரியல. அவங்களே வந்து என்கிட்ட வருத்தப்படுவாங்க, இந்த மாதிரி கம்மியா வாங்கிட்டேம்மா, இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க நான் வந்து மார்க்ஸ் தானேம்மா பரவாயில்ல, அடுத்த வாட்டி படிச்சு வாங்கிக்கோ அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு சொல்ற அளவுக்கு எல்லா டைமும் இல்லைனாலும் ஒரு சில டைம்ல வந்து மோஸ்ட்லி எல்லா இதுலயுமே நான் அப்படிதான் மேம் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏப்ரல் மந்த்ல ஒரு 7 days அவங்களுக்கு ஸ்கூல் வச்சாங்க. அவங்க யூஸ்வலா கிளாஸ் கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க மேம்ஸ் கிட்ட இருந்து எப்படி எனக்கு கம்ப்ளைண்ட் வரும்னா வந்து, அவன் எப்ப பார்த்தாலும் ட்ரீம் வேர்ல்டுலயே இருக்கிறான், அவனை நிரஞ்சன் நிரஞ்சன் கூப்பிட்டுட்டு தான் நான் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு எதுவா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய வரும். நான் சொல்லி சொல்லி அனுப்புவேன், கவனிமா, அங்கேயே கவனிச்சுட்டேன், இங்க வீட்டுல படிக்கிற டைம் கொஞ்சம் கம்மியாயிடும்மா அப்படின்ற மாதிரி சொல்லி. பட் never, he will do some activities during class time and he will take and come and show, see இதெல்லாம் தான் நான் கிளாஸ் டைம்ல பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்பெல்லாம் ரொம்ப அதுக்காக வந்து இரிட்டேட் ஆகுவேன், கத்துவேன், இதுக்காக தான் உனக்கு ஃபீஸ் கட்டி அனுப்பிச்சிருக்கோமா, இவ்வளவு போல ஃபீஸ் கட்டி. இப்ப எப்படின்னா நான் பொறுமையா சொல்றேன், கிளாஸ் நடத்தும் போது இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்க ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டா என்கிட்ட பேசும்போது நான் வேற எதுலயாச்சும் கவனம் செலுத்திட்டு இருந்தா உங்களுக்கு பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி தானே எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்ட்டு. அந்த 7 days கிளாஸ்ல வந்து இவிஎஸ்ல வந்து நடத்தினதெல்லாம் என்கிட்ட வந்து அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் எங்க வந்து கிட்னி இருக்குது அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஒரு நாள் உட்காந்து சாப்பிடும் போது திடீர்னு எனக்கு சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்ற ஒரு ரூல் போட்டிருப்பேன். அப்ப வந்து பத்தி சொல்ல ஆரம்பிச்ச பிறகு ஃபுல்லா அப்படியே நம்மளோட ஹியூமன் பாடி சிஸ்டம் பத்தி அவங்க பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாத்தையும் பத்தி சொல்றாங்க. எப்படி ஃபுட் வந்து எப்படி உள்ள போய் லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன். சோ அவங்க அத பத்தி சொல்லும் போதே வந்து எனக்கு ரொம்ப I felt very good ma'am. Very nice. ஃபுல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பத்தி 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து அவனே கிளாஸ்ல நடத்தினதை லிசன் பண்ணி வந்து சொல்லும் போது I really felt very good ma'am. Very very nice, very proud moment definitely அது. அவங்களோட ஸ்டடி வைஸ் இப்படிதான் மேம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அண்ட் இப்ப அகாடமிக்ஸ் தான் ரொம்ப முக்கியன்றதையும் நான் இது பண்ணல, அவனோட சைல்ட்ஹுட் டேஸை வந்து அவன் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் மேம் நான் அவனை வந்து விட்டுறேன். அவங்க படிக்க விருப்பம் இல்லைனாலும் ஓகே, he will learn his lessons அப்படின்ற ஒரு மைண்டா வந்துருச்சு மேம். ஐ திங்க் அந்த மாதிரி விடும்போது கிட்ஸ் வந்து they become more responsible நினைக்கிறேன். Right? Right. As a homemaker, how do you feel now, Haripriya? மேம் ஹோம் மேக்கரா இருக்கிறதால வந்து ஒரு 10 rupees எனக்கு செலவு பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வந்து தயங்குவேன் மேம். அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட இன்லா வந்து என்னைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, நான் எதுக்குமே லாக்கி இல்ல சம்பாதிக்கல. ஸோ அப்ப நமக்கு என்ன ஆயிடுது, இன்னுமே வந்து நம்ம ஓன் நீட்ஸ்க்கே வந்து நம்ம யார்கிட்டயும் மணி கேட்க கூடாது. ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசைசேஷன்ல 13 years இருக்கும்போது நான் ரொம்ப யோசிப்பேன் எனக்காக செலவு பண்ணிக்கிறதுக்கு. பட் இப்போ வந்து நான் தைரியமா வந்து சொல்றேன், எனக்கு இந்த இது வேணும், இப்போ எனக்கு வாங்கித்தாங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா
நான் வீட்ல இவ்ளோ வேலை பார்க்குறேன். இந்த ஆ. வேலைய நான் வெளிய போய் பார்த்தேன்னா, மை சேலரி வுட் பி திஸ். ஓ வாவ்! ஒண்ணு ஆ. எனக்கு சேலரி போடுறீங்களா மந்த்லி மந்த்லி, இல்லன்னா இந்த சில்லற சில்லற செலவெல்லாம் பண்றீங்களா? ஓ மை அப்படிதான் குட்னஸ். சொல்லணும். So அண்ட் இஃப் how do சம்படி you yeah. இப்ப என்னோட ஐ மீன் இன்லாஸ் யாராச்சும் வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இல்ல இதுக்காக ஏதாச்சும் என்னைய வந்து இது பண்றாங்கனாலும், ம். ஐ நோ ஹவ் டு ஹேண்டில் தம் என்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள இருக்கு. மேம் செல்ஃப் வெரி குட். கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னுடைய அப்ப என்ன தாட்டோ அது அந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணிடணுன்ற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே 13 இயர்ஸ் ஆஃப் சப்ரஷன் இஸ் குட் எனஃப். இதுக்கு மேல நீ சப்ரஸ் பண்ணி எந்த ஒரு எமோஷன்ஸையும் வச்சுக்க வேண்டாம், பெட்டர் த்ரோ இட் அவுட் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்கேன் மேம். ரைட். ஸோ அது இப்ப எனக்காக நான் இந்த செலவு இந்த மாதிரி நீங்க மாறும்போது வீட்ல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை, சண்டை அந்த மாதிரி வருதா? உங்களுக்காக நீங்க செலவு பண்றீங்க, உங்களுக்காக டைம் எடுக்கிறீங்க. இப்ப வீட்ல வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் மேம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து எப்படின்னா வந்து நான் சரியாயிட்டா போதும் ஆ, அப்படின்னு ரைட். செட்ல இருக்கிறதுதான். இன்ஃபேக்ட் நான் அவரையே வந்து நான் அந்த டிப்ரெஸ்ட் ஐ மீன் ஸ்ட்ரெஸ் இதுல இருக்கும்போது அவரையே திட்டுவேன். நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேற, சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிற. ம், ம், ம். அது ஒரு ஒரு இதுவும் அவங்க அவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் யூஆர் இன்டு ஐடி, நீ எனக்கு வந்து எதுவுமே கைட் பண்ணவே இல்லை, என்னைய ரொம்ப வந்து இந்த நிலைமைக்கு தள்ளினதே நீங்க தான் ஆ. அப்படின்னு அவங்கள வந்து கில்ட் மோட் இல்லைன்னா விக்டிம் மோட்ல போட்டுட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும் ம், அவங்க கிட்ட ம், பேசி. ம். அவங்களுக்கு வந்து எப்படின்னா என் ஹஸ்பண்ட் எனக்காக செலவு பண்றத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட இல்லைனாலும் அதை எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற மைண்ட் செட் தான். அதையவே இப்பதான் ஐடென்டிஃபை பண்ணி ரெகக்னைஸ் பண்ணி என்னால என் மனசுக்குள்ள அப்பப்ப அவர்கிட்ட கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணிக்கிறேன். அண்ட் வெரி அவர்கிட்ட நைஸ். தேங்க்யூ. ஏன்னா அவர் நிறைய எனக்காக ஹோம் அந்த ஐடில ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வேலையிலயும் எனக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ம். அண்ட் எனக்கு கேக்குறது எல்லாத்தையுமே வந்து டக்கு டக்குன்னு நான் ட்ரெஸ் அவர் எடுத்துக்க சொல்வார், நான் தான் வேண்டாம் வேண்டான்னு. பட் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. அத வந்து நான் தான் வந்து எனக்கு வர பிளெஸிங்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் Got வென் ஹி இஸ் வந்து வெரி வில்லிங் டு ஹெல்ப் மீ. அந்த இதையே வந்து என்னால ரெகக்னைஸ் பண்ணி இப்பதான் அவரை வந்து கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ண முடியும். நமக்கு amazing. வந்து எவ்வளவு நல்ல ஹஸ்பண்ட் வந்து கிடைச்சிருக்காங்க சூப்பர், அப்படின்றதையே என்னால ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடிஞ்சது. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஸோ உங்க மேல நீங்க அந்த மணி இன்வெஸ்ட் பண்ணிக்கும் போது ஹவு டு யூ ஃபீல் அபவுட் யுவர் செல்ஃப்? இவ்வளோ காசு, அதாவது யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காசு கொடுத்து ஒரு கிளாஸ் சேர்ந்தோம்னா அதுல இருந்து நான் கத்துக்கிட்டு அதை நான் கெரியர் ஆக்கி நான் வந்து திரும்ப அந்த காசு எடுக்கிறேனா அப்படிதான் பார்ப்போம். இப்ப நீங்க உங்க மேல இன்வெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாமே பர்சனல் டெவலப்மெண்ட். ஸோ இதுல இருந்து வந்து டைரக்டா உங்களுக்கு இது வச்சு ஒரு கெரியர் வச்சு ஒரு பண்ண முடியுமா அப்படின்றது இப்போதைக்கு யூ ப்ராபப்ளி மைட் நாட் சி. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? உங்க மேல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க இந்த 6 monthsல? அண்ட் அது உங்களுக்கு ஹவு டு யூ see it as a homemaker? ஆக்சுவலா இத சொல்லணும்னா நான் என்னுடைய லைஃப்ல பேக்ல இருந்து வரணும் மேம். எஸ் ப்ளீஸ். ஆக்சுவலா வந்து எனக்கு பிரெக்னன்சி பீரியட் வந்து நான் அந்த அபோர்ஷன் டைம்ல பீரியட்ல எல்லாம் இருந்தப்போ நிறைய கோர்சஸ் கத்துட்டேன். எனக்கு தெரியாத கோர்சஸ் எதுவுமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் நான் வீட்டுல இருந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்ட்டு பியூட்டி பார்லர் கோர்ஸ், டெய்லரிங் கோர்ஸ், எம்ப்ராய்டரி கோர்ஸ், ஆரி கோர்ஸ், டிப்ளமா இன் மாண்டன்சரி அண்ட் சும்மா இல்லாம எனக்கு யூடியூப் இருக்கிற விஷயமே தெரியாது. ஆனா நெட் கனெக்ஷன் இருக்கு. சோ அதை ஒருத்தங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அதுல இருந்து மெக்ரேன், அதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஏகப்பட்டது செலவு பண்ணியிருக்கேன். அதுல இருந்து இன்னும் எந்த ஒரு அவுட்புட் இன்கமும் நான் வந்து கொடுக்கல அவருக்கு. அவருக்கா நான் கொடுக்கவே இல்லை. அப்படியே போனாலும் ஒரு 10,000 12,000 சம்பாதிச்சு கொடுத்தேன்னா அதை விட டபுள் தி ட்ரிபிள் தி அமௌண்ட்டை வந்து அவருக்கு செலவு வச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ப தான் நான் வந்து அவருக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு எப்படி ஒரு மைண்ட் தாட்னா ஒரு ஹோம் மேக்கருக்கு வந்து வீட்டுல தனியா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இதையே நான் இப்பதான் நான் ஐ மீன் உணர்றேன். எப்படின்னா ஹோம் மேக்கர்ஸ் ஜென்ரலாவே வந்து நான் நிறைய ஹோம் மேக்கர்ஸ் தானே மேம் பாக்குறேன். இந்த மாதிரி கிளாஸுக்கு எல்லாம் போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த வீட்டுல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஆரி ஒர்க், டெய்லரிங் கிளாஸ் இது மாதிரி. பட் நம்ம வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது we are not that for that. ஹோம் மேக்கர் வந்து வெளியே வந்து he can become a great person என்றதையே வந்து இந்த மாதிரி கோர்சஸ் வந்து டீச்சிங் திம். ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணி என்னால வந்து அதுல இருந்து இந்த சந்தோஷத்தை கொண்டு வர முடியல. என்ன என்னால உணர முடியல. நான் யாருன்னு எனக்கு வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் எனக்கு சொல்லி தரல. சோ இப்ப எனக்கு இந்த கோர்சஸ் சொல்லி தந்திருக்கு. ஐ ஃபீல் கனெக்டட் வித் த யூனிவர்ஸ் இந்த கோர்ஸ் மூலியமா.
எனக்கு யாருமே இல்ல. நான் ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டேன். என் அம்மா, தம்பி, அக்கா எல்லாருமே என்னைய அபேண்டன் பண்ணும்போது, நான் சப்போர்ட்லெஸ் ஃபெல்லோ. நான் அவ்வளவுதான் முடிஞ்சுட்டேன். ரொம்ப போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த என்னைய, எனக்கு இப்ப வந்து ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்கு. என்னோட ம்ஹ்ம். ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் வந்து ட்ரெமாண்டஸா போயிட்டு இருக்கு. அண்ட் எனக்கு வந்து செல்ஃப் குரோத் வந்து என்னால என் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. செல்ஃப் வொர்த் வந்திருக்கு. ம்ஹ்ம். போல்டா பேச முடியுது. தைரியமா போய் ஒரு இடத்துல நிக்க முடியுது. எங்கனா போய் நிக்கணும்னா நான் வந்து யோசிப்பேன் மேம். அவங்களோட நம்ம வந்து லிட்டரலா என் மைண்டுக்குள்ள நான் இப்படித்தான் பேசுவேன். அவங்களோட நம்ம வந்து வேற ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணல. ம். நம்ம அளவுக்கு இதுவா இல்ல. நம்ம வந்து தள்ளி போயிடணும், நிக்கணும். என்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னுடைய செல்ஃப் லவ் கிளாஸ் 5 டேஸ் கிளாஸ் மாதிரி என்னோட பிளாக் ஹார்ஸ் ம். அப்படித்தான் பேசிருக்கோம். அண்ட் இத்தனை என்னோட 37, 38 இயர்ஸா வந்து நான் அப்படிதான் நான் பேசிட்டு இருந்தேன். பிளாக் ரைட். ஹார்ஸ் கூட பேசுவேன். பிளாக் ஹார்ஸ் ரைட். மட்டும் தான் பேசும். பட் ரைட். இப்போ வந்து அந்த எனக்கு ஒயிட் ஹார்ஸ் பேசலனாலும் பரவாயில்ல. நீ தயவு செஞ்சு வெளிய போயிடு வெரி நைஸ். வெரி நைஸ். அப்படின்றது. இப்ப நான் ஹெச்எம்எம் வந்து அவார்ட் வந்து நான் அப்ளை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் மேம். தட் வாஸ் ஒன் ஆஃப் மை விஷன் போர்ட். சூப்பர். எதுவுமே என்னால அச்சீவ் பண்ண முடியல இந்த டைம்ல. பட் எனக்கு இது அப்ளை பண்ணும்போது ஐ வாஸ் அப்ளை பண்ணிட்டு அவங்க கேக்குற கேள்விக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்ற டாக் மட்டும்தான் இத்தனை நாள் எனக்கு ஓடிட்டு இருந்தது. Yeah. அப்பெல்லாம் வந்து நம்ம எதுவுமே இன்னும் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருந்த மனசு எனக்கு அது பேசும்போது ஹே ஹரிப்ரியா நீ வந்து இவ்ளோ வந்து உனக்குள்ள நீ வந்து ம். அப்படின்ற ஒரு இது Yeah. Correct. ஒரு Correct. கான்பிடன்ஸ் வந்திருக்கு மேம். Super. லைஃப் லெசன்ஸ் தானே மேம் ரொம்ப முக்கியம். Super. இன்கம் விட என்ன பொறுத்த வரைக்கும். Amazing. Thank you for இப்ப this. என்னோட And அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த லைஃப் லெசன்ஸோட வளரும். yes, இப்ப true. என்னால மொத்தமா வந்து என் பையன் கிட்ட நான் கத்துண்ட எல்லாத்தையுமே போட முடியல. ஏன்னா ஒரு சில டைம் வருத்தப்படுவேன். கம்யூனிட்டில எல்லாரும் என் பையன் என்ன பார்த்து வந்து கிராட்டிடியூட் நோட் எழுதுறாங்க. என்ன பார்த்து வந்து இதை பண்றாங்க அதை பண்றாங்க. என் பையன் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டான். அதுக்காக வருத்தப்பட ஆரம்பிச்சேன். ம். ஆனா அப்புறமா தான் புரிஞ்சேன் என் பையனை நான் என் பையன் மாதிரி விடுறேன். அதுவே ஒரு Super. பெரிய விஷயம். he will come out அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு மேம். அந்த Lovely. கான்பிடன்ஸ் போதுமே மேம். அடுத்த ஜெனரேஷன் நல்லா வளர்ந்துரும். சோ என்ன மாதிரி ஒரு கில்ட்டி பர்சனா இல்ல ஒரு விக்டிம் எப்பவுமே நம்ம ஒரு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு ஒரு சன்னை நான் வளர்த்து விட போறது இல்ல. நீ Super. வந்து சாணிக்கு பிறந்தவன் தான்டா போடா அப்படின்ற தப்பு பண்ணா பரவாயில்லடா பண்ணி கத்துக்கடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்குல்ல மேம். Very அதுவே good. ஒரு பெரிய மேம். Very, And very. I'm not going to stop here. I'm going to just concentrate on my career when I know Mm. that I am physically, mentally, relationship wise and parenting wise I am good. அப்படின்ற Good. போது கரியரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த கரியர் இட்ஸ் கோயிங் டு பி வெரி குட் இன் மை லைஃப். Lovely, lovely, lovely. ஃபர்ஸ்ட் எல்லாம் Super. எப்படி மேம் கரியர் வைஸ் நான் பார்த்தேன்னா வந்து இப்ப இந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் மேம். ரொம்ப லோவா தான் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அவ்வளோ பிசிக்கல் ஒர்க் இருக்கும். எனக்கு அதுல ஒரு திருப்தியே கிடைக்காது, ஒரு பேஷனே கிடைக்காது. நான் எப்படின்னா வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும்போது ஆரி ஸ்டாண்ட் எடுத்து போட்டேன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போடுவேன் மேம். எனக்கு Mm. எல்லாமே பட் இப்போ நான் ஹெச்எம்எம்ல சேர்ந்த பிறகு ஜஸ்ட் என்னுடைய வருத்தத்தை லைட்டா மேல மருந்து போட்டு தணிக்கிற மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள ரணமா இருக்குது என் வருத்தம். அது வந்து இந்த ஹெச்எம்எம்ல சேர்ந்த பிறகுதான் வந்து நான் உணர்ந்தா அந்த ஹாரி ஸ்டாண்ட்ல இப்ப யாராச்சும் நிறைய பேர் கேக்குறாங்க ஹாரி போட்டு தரீங்களா போட்டு தரீங்களான்னு. நான் வெரி லோ காஸ்ட்ல கேக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து வருது இல்ல போதும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அந்த லோ காஸ்ட்டுக்கு எல்லாம் என்னால பண்ணி தர முடியாதுங்க, நீங்க வேற Very யாரையாச்சும் good. பாத்துக்கோங்க Super, super. அப்படின்ற ஒரு சொல்றதுக்கு எப்படின்னா வந்து ஒருத்தவங்க ஒரு 1000 rupees ஜாப்க்கு கூப்பிட்டாலும் போவேன். 2000 என்ன அப்படிதான் நான் வேல்யூ பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸே நான் வந்து அசிங்கமா திட்டுவாங்க. ஒரு 3000 ஜாப்க்காக நான் ரொம்ப எஃபர்ட் போட்டிருப்பேன். நைட் 2:30 வரைக்கும் உட்காந்து வேலை பார்ப்பேன். அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்காக அந்த 3000 எனக்கு என்னன்னா நான் வந்து கரியர்ல இருக்கேன். ஏன்னா என்ன அதுக்காக தானே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 13 இயர்ஸ் ஆஃப் கிரிட்டிசைசேஷன். எனக்கு அந்த 3000 போதும், நான் ஏதோ ஒரு ஒர்க்ல இருக்கேன். அவங்க எல்லார்கிட்டும் சொல்லும்போது அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது. ஆனா இப்ப என் மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இந்த ஹெச்எம்எம்ல சேர்ந்து நீ கொடுக்குற 1000, 2000, 5000த்துக்காக நான் இல்ல. ஐ ஆம் born for some lakhs and thousands. So I'm not going to do that job. அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுல்ல மேம். சோ அது இன்னொரு விஷயம் நான் ஹெச்எம்எம்ல இருந்து கத்துக்கிட்டது என்னன்னா மேம், யூனிவர்ஸ் கிட்ட கேட்டா அது எல்லாமே எனக்கு தரத்துக்கு ரெடியா தான் இருக்கு. ஐ ஃபீல் பிளேஸ்ட். ஏன்னா ஹெச்எம்எம்ல சேர்ந்த பிறகுதான் எனக்கு அந்த ஹீலிங் டெக்னிக், க்ரானிக் ஹீலிங் டெக்னிக் ஒன்று இருக்குது. அதுல 4 கோர்சஸ் முடிச்சிட்டேன்.
இன்னும் வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு, மெயின் கோர்ஸ். அதை முடிச்சிட்டேன்னா வந்து டிசம்பர் மந்த்ல தான் அது வரும். பட் அதுக்கு ரிலேட்டடா இன்னும் ஒரு 2 கோர்ஸுக்கு நான் இன்னைக்கு தான் என்ன என்ரோல் பண்ணேன். பியூட்டிஃபுல் So பியூட்டிஃபுல். my growth is parallelly increasing and parallelly my life is transforming after HMM. என்னன்னா என்னோட கரியர் வந்து சிம்பிளா இல்லாம இதுவா இல்லாம நான் இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னா மேம், I am not guided by the people around me. I'm guided by some external force, like some energy from Divine universe force. guidance வந்து நான் வந்து வளர்றதா நான் நினைக்கிறேன் மேம். சூப்பர் சூப்பர். ஹரிப்ரியா, இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு இது பண்றதுக்கு 3 குயிக்கா டூல்ஸ் யூஸ் ஆச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லிடுங்க. அதோட we will find out. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்து மிரர் டெக்னிக் மேம். எஸ், ஓகே. அதை வந்து மிரர் பாக்குறதுக்கே யோசிப்பேன் மேம். நான் வந்து ரொம்ப அக்லியா இருக்கேன் அப்படின்ட்டு. மிரர் டெக்னிக் இப்ப என்ன பார்த்து நானே வந்து ரொம்ப அட்மயர் பண்ணிக்கிறேன் மேம். ஸோ மிரர் டெக்னிக். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் டாக் மேம். என்னோட செல்ஃப் டாக் எப்பவுமே வந்து பாசிட்டிவா இருக்கிற மாதிரி அவேரா இருக்கேன் மேம். நைஸ். தேர்ட் வந்து ஆக்சுவலா வந்து நிறைய இருக்கு மேம். பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் மைண்ட் செட் அரவுண்ட் இது. சூப்பர். ஆக்சுவலா இந்த டூல் அந்த டூல்லாம் கிடையாது மேம். ஒரு விஷயத்துக்கு ஏத்த மாதிரி டூல்ஸ் இருக்கு மேம். ஒரு சில டைம் வந்து அஃபர்மேஷன் மட்டுமே வந்து எனக்கு வந்து டூலா இருந்துச்சு. ஒரு சில டைம் மார்னிங் ரிச்சுவல் மட்டுமே எனக்கு வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில டைம் வந்து கிராட்டிடியூட் எழுதுறது. சோ இதுதான் அதுதான்ற மாதிரி இல்ல மேம். இங்க நிறைய அப்படியே ஒரு கடல் மாதிரி இருக்கு. யார் யாருக்கு எது வேணுமோ அந்தந்த டைம்ல எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கணும். இதை யூஸ் பண்ண முடியலையே அதை யூஸ் பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு நமக்கு அது ஒரு கைடன்ஸா தான் மேம் வருது. சோ இப்போ வந்து நான் ஒரு டைம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். கோல்டு ஆக்டிவிட்டி அப்பப்பதான் செய்வேன். சோ எனக்கு என்ன இவ்வளோ டிப்ரெஸ்டா இருக்கேன்ட்டு கோல்டு ஆக்டிவிட்டி அன்னைக்கு செய்யணும்னு தோணுச்சு. சோ அந்த கோல்டன் ஆக்டிவிட்டில அந்த டே உடைய வீடியோ போய் கேட்கிறேன். என்னுடைய வருத்தத்துக்கு ஏத்த பதில் அதுல இருந்தது. வெரி நைஸ். சோ இதுதான் அதுதான் இல்ல மேம். இட்ஸ் ஃபில்ட் வித் லாட் ஆஃப் லைஃப் லெசன்ஸ். யார் யாருக்கு என்னென்ன லைஃப் லெசன்ஸ் ட்ரெஷர் மாதிரி தான் மேம். போய் அது கரெக்டா அந்த இடத்துக்கு போறதுக்கு இன்னர் வாய்ஸ் வந்து கைட் பண்ணிடுது. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தேங்க் யூ சோ மச் ஹரிப்ரியா. ஹாப்பி மாமா பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா முடியுமா உங்களால? From the universe தான் மேம் சொல்லுவேன். My blessings. ஏன்னா இத்தனை வருஷம் என்னுடைய கவலைகள் ஏமாற்றங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூனிவர்ஸோடைய பிளெஸிங்ஸ் நான் நினைப்பேன். நான் அந்த கவலையிலையும் வருத்தத்திலையும் இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வர மாட்டீங்களா நீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இது வந்ததுக்கு அப்புறமா எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. டிசம்பர் 18th was my birthday. அந்த 30 years of என்னுடைய வருத்தத்துக்கு, புலம்பலுக்கு, ஏமாற்றங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்ச பிளெஸிங்ஸ் வந்து HMM நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். நான் நினைக்கிறேன். சூப்பர். தேங்க் யூ சோ மச் ஹரிப்ரியா. ஹாப்பி மாமா பத்தி இதை விட எக்ஸ்பிளைன் டீடைல்டா வந்து யாருமே சொல்ல முடியாது. ஸோ யூ கிவன் ஆல் த டீடைல்ஸ் அண்ட் மேலும் மேலும் நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல போய் உங்களோட லவ்விங் மாம் இன்டர்வியூ அண்ட் குவீன் மாம் இன்டர்வியூக்காக சீக்கிரமே வந்து நானும் சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். It was so inspiring to see your before and after transformation and breakthrough. And மக்களே, நீங்க if you're inspired, if you're a homemaker, நீங்க எப்பவுமே ஆங்கிரியாவே இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்டாவே இருப்பீங்க, வேர்தியா ஃபீல் பண்ணல, வேலை பண்ணி தான் ஆகணும், பண்ணலைன்னா நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்க. பட் ஹரிப்ரியா மாதிரி 6 monthsக்குள்ள உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா we invite you to join Happy Mom Hub. கீழே லிங்க் கொடுக்குறோம். உங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல இருந்து சில்வர் மெம்பர்ஷிப்பை you can buy for yourself and you can start watching all the tools and techniques. And all the best to all of you. உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை bye bye. ரம்யா.